எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன், அன்பே சிவம் பிரபஞ்சம் படைத்த வரலாறு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே மகா சிவராத்திரி ஸ்பெஷல் சீரீஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். மகா சிவராத்திரி வரைக்கும் என்னென்ன வீடியோஸ், ஆத்மா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். அது எத்தனையோ பேருக்கு ஒரு உதவிகரமாக இருந்து அவங்களுடைய ஆத்மானா என்ன அப்படின்னு சொல்லி உணர்ந்து இந்த உலக கஷ்டங்கள்னு சொல்லுவாங்களே, அதுலேருந்து விடுபட்டு எல்லாருமே வீடு பேருன்னு சொல்லி முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம்ல, மாணிக்க வாசகர் வீடியோவில், நான் யார் வீடியோவில் வீடு பேரு அப்படின்ற இறைவனை, கடவுளை எல்லா பேரும் அடையிறதுக்கான ஒரு பாதை உருவாகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோஸ்லாம் உதவட்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் போட்டுட்ருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நேற்று நம்ம பார்த்த வீடியோவில் பிரபஞ்சம் படைத்த வரலாறுல முதல்ல தோன்றிய விஷயம் எது? இறைவன், கடவுள், இறைவன், இறைவி, அவங்கக்கிட்ட இருந்து முதல்ல தோன்றிய விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பரம்பொருள்னு சொல்லி பார்த்தோம். அதைத்தான் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதிலிருந்து அறிவு வெளிப்பட்டுச்சு, அந்த அறிவுலேருந்து ஆற்றல் வெளிப்பட்டுச்சு, அறிவுலேருந்து இயக்கம் வெளிப்பட்டுச்சு. இயக்கம் வெளிப்பட்டாலே அதுலேருந்து ஆற்றல் வெளிப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இயக்கம், ஒரு விஷயம் உருவாயிருச்சு இந்த ஸ்பேஸில் அப்படின்னாலே உருவாகிருச்சு, அதனாலே பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிறந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு இறப்பு, அதுக்கு ஒரு டெஸ்டினி அப்படின்றது, எக்ஸ்பைரி டேட்டுன்றது நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் காலம். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கேப்புக்கு பேர் காலம். சரிங்களா? ஒரு விஷயம் இந்த ஸ்பேஸில் உருவாயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு காலம் அப்படின்றது உருவாகிரும். சரிங்களா? காலமே இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இறைவன், இறைவி மட்டும்தான். ஓகேங்களா? அவங்கள தவிர்த்து பரம்பொருளுக்கு கூட ஒரு காலம்ன்றது இருக்குது. சரி, அப்போ அது இயங்க ஆரம்பித்தோடனே அதுக்கு காலம் உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் ஆற்றல் அதிலிருந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஆற்றல்லேருந்து நம்ம என்ன உருவாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை தான் இந்த வீடியோவோட டாப்பிக்கை வச்சுருக்கிறேன். அன்பே சிவம் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி. அவர்களின்றின்னு சொல்லிக்கலாமா? அவங்க 2 பேர் தானே. அப்போ அவர்களின்றி ஒரு அணுவும் அசையாது. அவங்க 2 பேருடைய பெர்மிஷன், இறைவன், இறைவி, அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒரு சின்ன அணு கூட இந்த ஸ்பேஸில் ஒரு சின்ன அணுவில் இருக்கிற எலக்ட்ரான் கூட இந்த ஸ்பேஸில் இன்னொரு அணுவில் இருக்கிற எலக்ட்ரான் கூட போய் ஜாயின் ஆகாது, அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல், இறைவன், இறைவியுடைய பெர்மிஷன் இல்லாமல். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லா அணுவும் அது அதுவாக ஜாயின் ஆகிக்கிறது, அது அதுவாக பிரியுது, அது அதுவாக போகுது, வருது, வெடிக்குது, சிதறுது, அதுலேருந்து இன்னொன்று உருவாகுது, இதெல்லாம் அது அதுவாக நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன அணு கூட இறைவன், இறைவியோடைய கட்டளை இல்லாமல் ஒரு எலக்ட்ரான், ஒரு முதல்ல சொன்னேன்ல அதே தான், அந்த எலக்ட்ரான் 2 ஒன்று கூடாது அப்படின்றது தான். ஈர்ப்பு விசை, விலக்கு விசை நடக்கணுமா அப்படின்றதெல்லாம் இறைவன் தான் தீர்மானிக்கணும். சரி, இப்போ அது என்ன, இதுதான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்றதுக்கான அர்த்தம். சரி, இப்போ அந்த ஆற்றல் வெளிப்பட்டுச்சுல, இங்கே அது என்ன மாதிரியான ஆற்றலாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த பரம்பொருள் சுத்த சிவலிங்கம், அந்த பரம்பொருள் சுத்த ஆரம்பித்தோடனே அது என்ன கலரில் இருக்குன்னா ஃபுல் பிளாங்க்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷால் கலர் பிளாங்காக இருக்கும், எந்த ஒரு கலருமே இருக்காது. ஆனால் அதில் ஒரு வடிவம் இருக்கும். ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா இன்னும் வெளிச்சம்ன்றதே வரல, அப்போ தானே கண்ணுக்கு தெரியும். இப்போ பிளாங்காக இருக்குது. அதிலிருந்து தான் இப்போ ஆற்றல் அப்படின்றது வெளிப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் உருவாக போகுது. சரிங்களா? அதையும் உருவாக்குறது இறைவன் தான். இறைவனுடைய தாண்டவ நடனம் புரியும் போது, ஒவ்வொரு முத்திரைகளாக போடும்போது தான் ஒவ்வொரு விஷயங்கள் உருவாகிட்டு வரும். சரிங்களா? அப்போ அப்படி அந்த ஆற்றல் என்ன மாதிரியான ஆற்றலாக வெளிப்படுதுன்னா,
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. சரிங்களா? எலக்ட்ரிக் எனர்ஜி அண்டு மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. சரிங்களா? அப்படின்னா என்னதுன்னா மின்காந்த ஆற்றல், மின்சார ஆற்றல் தெரியும் தானே, கரண்ட் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து மேக்னெட்டிக்னா என்னது, காந்த ஆற்றல். காந்தம்னா தெரியுங்களா, 2 இதை வச்சா இழுக்கும், அது தெரியுங்களா, நார்மலான விஷயம். ஓகே, அதில் இழுக்கவும் செய்யும், 2 விஷயம் வந்து ஒத்து வரல அப்படின்னா விளக்கவும் செய்யும், இது தெரியும் தானே. ஒரே மாதிரியான பொருள் 2 இருக்குது அப்படின்னா அது வந்து விலகி போகும். வேற வேற மாதிரியான டிஃப்ரென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இழுக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த வேற வேற மாதிரியான டிஃப்ரென்ஸ் சம்மந்தமே இல்லாததா இருக்காது, அது 2க்கும் சம்மந்தமுடைய ஒரு டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். 2க்குமே டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அது 2க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும், 2க்கும் இடையில. அந்த ஒற்றுமை தான் அதை வந்து இழுத்து பிடிச்சி ஈர்க்க வைக்கும். சரிங்களா? இந்த ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய 2 விஷயங்கள், அணுன்னு சொல்லி கூட வச்சுக்கோங்களேன், அது 2க்கும் இடையில ஒரு சின்ன வேற்றுமை இருக்கும். அதனால தான் அது வந்து விலக்கு விசை அது வந்து உருவாகி விலகி போகுது. ஓகேங்களா? இது 2மே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஆற்றல்ல இருந்து இதுதான் நடக்குது. ஓகேங்களா? ஒன்று அட்ராக்ஷன் இல்லைன்னா ரிப்பல்ஷன். ஓகேங்களா? ஒன்று ஈர்ப்பு விசை இல்லைன்னா விலக்கு விசை. 2ம் கலந்து தான் அதில் வந்து வெளிப்படும். ஃபஸ்ட்டு வெளிப்படும் போது அதுக்கப்புறம் தான் இந்த ஈர்ப்பா விலக்கு விசையா அப்படிங்கிறதுலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அணுவுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? இப்போ அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியா வெளிப்படுது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இது ஃபுல்லாக ஸ்பேஸ் முழுக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியால் தான் நிறைந்து இருக்கிறது. இறை ஆற்றல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, அருள் பேர் ஆற்றல், இறை ஆற்றல், அதெல்லாம் சொல்கிறோம்ல, எனர்ஜி, நம்ம ஸ்பேஸ்லேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் கூட சொல்லுது. அது எல்லாமே அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. இவ்வளோதான், சிம்பிள். 2 எனர்ஜி தான், எலக்ட்ரிக் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி. 2ம் சேர்ந்து எனி டைம் ஸ்பேஸ் அந்த பரம்பொருள்லேருந்து வெளிப்பட்டுட்டே இருக்கும். அதுதான் எல்லாத்துக்கான பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் சக்திகளை கொடுக்குது, ஆற்றல், எனர்ஜியை கொடுக்குது. சரிங்களா? எல்லாமே இயங்குறதுக்கான ஆற்றலை கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வெளிப்படும் போது ஒரு பேண்டாக வெளிப்படுது. எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் மேக்னெட்டிக் எனர்ஜி வெளிப்படுதுன்னு சொன்னேன்ல. பேண்டுன்னா தெரியுமா, நம்ம அந்த அட்டாமிக் பேண்டுன்னு சொல்லி நம்ம இதில் பார்ப்போம்ல, ஸ்பெக்ட்ரம்லாம் பார்ப்போம்ல, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி லேப்லாம். அந்த மாதிரி மூலக்கூறுகள் கொண்டு, அணுக்களின் கூட்டாக, மூலக்கூறுகள் கொண்ட கூட்டாக எல்லாமே வெளிப்படுது. சரிங்களா? அது எத்தனையா வெளிப்படுதுன்றது எண்ணிக்கையே கிடையாது. ஓகேங்களா? அது அப்படி அந்த மூலக்கூறு அதுக்குள்ளேருந்து ஒரு அணு சிதைவுன்னு வச்சுக்கலாமா, அந்த அணு சிதைவு ஏற்பட்டு வெளிப்படுது. இதில் மூலப்பொருள் அப்படின்னா ஹைட்ரஜன் சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல வெளிப்பட்ட அணு வந்து அதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி பிக் பேங் தியரி, நிறைய மெய்ஞானிகளுடைய விளக்கம் அதுவாக தான் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் தான் நானும் படித்து வந்திருக்கேன். சரிங்களா? ஆனால் இப்போ 2 நாளாக நேற்றிருந்து அதைத்தான் போடலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஃபிசிக்ஸில் என்ன படிச்சுட்டு வந்தனோ, எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் பேசிக்கில் என்ன நான் படிச்சுட்டு வந்தனோ அதைத்தான், அந்த பிக் பேங் தியரியில் இருந்ததை தான் இப்போ வீடியோவாக போடலாம். அந்த அன்பே சிவம் அணுக்கள் உருவான விதம் அப்படின்னு சொல்லி போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் வரைக்கும், நேற்று ஈவினிங்கே வந்து வீடியோலாம் போட்டு முடிச்சதுலேருந்து இதை எப்படி போடணும், எப்படி வீடியோவில் சொல்லணும்னு சொல்லி எழுதி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கோர்வையாக பிக் பேங் வெடிப்பு, அதுலேருந்து ஹைட்ரஜன் வந்துச்சு, அப்புறம் வந்து இதுதான் உண்மைன்னு இல்லை, இதைத்தான் வந்து எல்லாரும் படித்து வந்திருப்போம். ஹைட்ரஜன் வந்துச்சு, அதுலேருந்து ஹீலியம் வந்துச்சு, அப்புறம் ஆக்சிஜன் வந்துச்சு, கார்பன் வந்துச்சு, இப்படியெல்லாம் சொல்லி அதுலேருந்து எல்லாமே பஞ்சபூத தத்துவங்கள் வந்துச்சு, அப்புறம் எல்லாமே வந்துச்சு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் வந்துச்சு, அப்புறம் எல்லாமே வந்துச்சு சொல்லி நம்ம சொல்லி வந்திருக்கோம். இதைத்தான் போடணும்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். அந்த இடத்துல தான் நேற்றிருந்து அப்படிதான் எழுதி நோட்லலாம் எழுதி வச்சுட்டு நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு உட்காந்து சாமி விட்டுட்டு இருந்தேன். கடவுளே, எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள், எனக்கு மக்களுக்கு வந்து இந்த வாட்டியாவது உண்மையான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு பிறந்து வந்திருக்கேன், நீங்களே சொல்லிட்டீங்க.
அப்போ இதில் ஏன் நான் தடுமாறுறேன்? எல்லாமே புக்கில் படித்ததை தான் நான் சொல்ல போகிறேன், எல்லாரும் சொல்லி வச்சதை தான் சொல்ல போகிறேன். இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எது என்னை தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இன்னும் இன்னும் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பாரு தாரணி, உனக்கு தெரியாதது ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லி இறைவன் எனக்குள்ள வாய்ஸாக இருந்து சொன்னது கேட்டுச்சு. சரின்ட்டு நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே எனக்கு இல்லை. இதையே நினச்சிட்டு செல்ஃபோனில் எடுத்து நான் ஏற்கனவே படித்து வந்ததெல்லாம் நெட்டில் எடுத்து சர்ச் பண்ணிவிட்டு இதை இன்னும் மெருகேற்றி சொல்லணும், அதையும் தாண்டி ஆர்கான், நியான், மீத்தேன், கிரிப்டான் இதெல்லாம் வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டு மண்டையை குழப்பி என்னென்னமோ பண்ணிட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க, முடிவில் நான் சொல்கிறேன், இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாயங்காலம் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு இப்போ நான் வந்து இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? எழுதி பார்த்துட்டு அதை பார்க்குறது, அந்த செல்லில் எடுத்து பார்க்குறது, புறத்தையும் நோட்டில் எழுதுறது, அப்புறம் இது சரியில்லைன்னு ஒரே அடி மேலேருந்து ஒரே அடி அடிக்கிறது பேனாவை வச்சு. இப்படி பல பேஜ் எழுதி எழுதி எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. நான் எழுதுனது எல்லாமே வந்து இது இல்லை வேற ஏதோ இருக்குது, இது இல்லை வேற ஏதோ இருக்குது, நான் மிஸ் பண்ணுறேன் என்னத்தையோ ஒன்று அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போயிட்டே இருந்தேன். இந்த ஹைட்ரஜனு எல்லாம் அந்த அட்டாமிக் பேண்டெல்லாம் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வின் உருவாச்சு, அப்புறம் வந்து அதுலேருந்து வின் தான் ஹைட்ரஜன் அப்படி சொல்லி இதில் பிக் பேங் தியரியில் சொல்கிறாங்க. முதல்ல அந்த பரம்பொருள்லேருந்து வின் தான் உருவாச்சு. அந்த வின்லேருந்து அந்த வின் தான் ஹைட்ரஜன் ஆட்டம், எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் கொண்டது. அதிலிருந்து ஹீலியம் உருவாச்சு. அந்த ஒரு ஹைட்ரஜனாக இருக்கும்போது அது வின்னு, ஹைட்ரஜன் கொண்ட கூட்டுகளாக இருக்குது. அந்த விளக்கு விசையில் ஹைட்ரஜன் கொண்ட கூட்டுகளாக இருக்குது. அதே அந்த ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் ஒன்று சேர்ந்துச்சுன்னா ரெண்டும் ஒன்றா வெடிச்சு செதறி அதில் வந்து ஹீலியம் உருவாகுது. 2 ஹைட்ரஜன் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அது ஹீலியம். ஹீலியம் உருவாயிருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து வெளிச்சம் உண்டாயிரும். இதுதான் வந்து பிக் பேங் தியரியோடைய உண்மை. சரிங்களா? இது வரைக்கும் கரெக்டு தான். ஓகேங்களா? அதில் நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹைட்ரஜன், ஹீலியம் இதுதான் வந்து ஆதி மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன உருவாச்சு அப்படின்றதெல்லாம் எல்லாரும் சொல்லி வச்சிருக்க ரீதியாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பதிலாக இருந்துச்சு. சொல்கிறேன். இப்போ அந்த ஹீலியம் உருவாயிடுச்சா, ஹீலியம்லேருந்து என்ன ஆகுச்சு அப்படின்னா வெடிச்சிருச்சு அப்படின்னாலே அங்கேருந்து என்ன வரும்? நெருப்பு வரும். சரிங்களா? நெருப்பு தான் என்னது? 2வது பஞ்சபூத தத்துவம். ஓகேங்களா? விண்லேருந்து நெருப்பு இப்போ உண்டாயிருச்சு. விண் வரைக்கும் கண்ணுக்கே தெரியாமல் கருப்பாக இருந்திருக்கு. விண்லேருந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்று சேர்ந்த உடனே 2 எலக்ட்ரானும் ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு. 2 எலக்ட்ரானும் ஒன்று சேர்ந்து அந்த புரோட்டான், இந்த ஹைட்ரஜன் புரோட்டான் 2 பை உள்ளே ஒன்று சேர்ந்து உட்காந்த உடனே 2 உராய்வு விசைன்னு சொல்லுவோம்ல, உராய்ஞ்சோடனே ஒன்று சேர்ந்து அட்ராக்ட் ஆனோடனே டபால்னு வெடிச்சிருச்சு. அவ்வளோதான். வெடிச்சதில் உருவானது தான் ஹீலியம். சரிங்களா? செகண்டு ஆட்டம். இந்த ஹீலியம் வந்து வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா பிரபஞ்சத்துக்கே ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி ஜெகஜோதி ஆயிடுச்சு. அதைத்தான் வந்து அருட்பெருஞ்சோதி நிலை, அருட்பெருஞ்சோதி நிலை, பிக் பேங் வெடிப்பு அதெல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? பரம்பொருள் அப்படின்றது வந்து பிக் பேங் வெடிப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது இருக்கிறதுல எண்டில் இருக்கக்கூடிய விஷயம்தான் பரம்பொருள் என்னும் சிவலிங்கம். அதிலிருந்து வெளிவந்தது தான் அந்த பிக் பேங் வெடிப்பு. பிக் பேங் அது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் 2 ஒன்று சேர்ந்து ஹீலியமாக ஆச்சு. ஹீலியம் தான் பிக் பேங் வெடிப்பை வந்து ஏற்படுத்துச்சு. சரி, ஹீலியம் உருவாகும் போது ஹைட்ரஜன் தான் ஏற்படுத்துச்சு, அப்படிதான் சொல்லணும். 2 ஹைட்ரஜன் ஒன்று சேர்ந்தனால தான் பிக் பேங் வெடிப்பு ஏற்பட்டு அது வந்து ஹீலியமாக கன்வெர்ட் ஆச்சு. அந்த ஹீலியம்ன்றது தான் அருட்பெருஞ்சோதி நிலையாக உருவாச்சு. பிக் பேங் சென்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் பெருவெளி, பரவெளி, சுத்தவெளின்றது பரம்பொருள். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பேரியக்க மண்டலம் அப்படின்னு சொல்லி எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? அது ஃபுல்லாக எனர்ஜிக் சென்டராக இருக்கும். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை படைப்புகளுக்கும் எனர்ஜியை வழங்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஹீலியோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா? ஹீலியோசென்ட்ரிக்னா அது வந்து எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு தியரியை சொல்லுவாங்க. ஹீலியம்
ஃபுல்லாக ஹீலியம், ஹைட்ரஜன் ஹீலியம், ஹைட்ரஜன் ஹீலியமாக நிறைந்த ஒரு இடம். அதை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? ஹீலியம் சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா ஒரு பேருக்கு. அது எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு சூரியன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சூரியன் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல வானத்தில் இங்கேருந்து பார்க்குறது இல்லை, ஸ்பேஸில் டெலஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, ஆரஞ்சு கலரில் தெரியுதுல, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நெருப்புனாலே வெடிச்சு சிதறி நெருப்புனாலே எந்த கலரில் இருக்கும்? ஆரஞ்சு கலரில் இருக்கும். வெடிச்சோடனே ஆரஞ்சு, எல்லோ, அந்த ஃபஸ்ட்டு ஒளிரக்கூடிய கலர் வந்து வெளியே வருது, ஆரஞ்சு எல்லோ. அதுக்கப்புறம் என்ன வருது? கரெக்டு தான், ஆரஞ்சு, எல்லோ, சாரி ரெட்டுல இருந்து ஃபஸ்ட்டு ரெட்டு தான் வெளிப்படுது. அதை வெடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ரெட் கலரில் ஜகஜோதி அப்படி கிடைக்கும். அந்த ரெட்டுல இருந்து இதெல்லாம் வந்து வேவ் லென்த் பேண்டில் நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? சூரியன்லேருந்து 7 கலர் பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்ட்ரம்லாம் வச்சு பார்த்துருப்போம். அதே தான். ஓகேங்களா? ரெட்டுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, ரெட்டு, அப்புறம் ஆரஞ்சு, அந்த மாதிரி. அந்த நான் சொல்கிறது அந்த 7 கலரை சொல்ல, அந்த பேண்டு வித்துன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் கலர்ஸ் வச்சுருப்பாங்க தெரியுமா, மேலேருந்து கீழே வரைக்கும். அது ரெட்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி கீழே லாஸ்ட்டில் வந்து ஒய்லட்டில் முடியும், தெரியும் தானே? அதுக்கு இடையில எல்லா கலர்ஸுமே கலந்துருக்கும். அந்த ஒரு இதை எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் அந்த அந்த 2 ஹைட்ரஜன் வெடிச்சு சிதறி ஹீலியம் ஆனோடனே அந்த மாதிரி அதுலேருந்து வெளிப்படும். சரிங்களா? அந்த அருட்பெருஞ்சோதி நிலையிலேருந்து வெளிப்படும். பிக் பேங் சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. எனர்ஜெட்டிக் சென்டர் ஃபார் யூனிவர்ஸ், ஹோல் யூனிவர்ஸ்க்கும் அதுதான் எனர்ஜெட்டிக் சென்டர். வெளிப்பட்ட உடனே அந்த பேண்டு வித்து அப்படின்றது கலர்ஸ் எல்லாமே வெளிச்சம். அப்போ ஃபஸ்ட்டு வெடிச்சோடனே என்ன வருது? வெளிச்சம் தான் வருது. வெளிச்சத்தில் இருந்து தான் அந்த 2 உரசி வெடிச்சோடனே ஃபஸ்ட்டு வெளிச்சம், அதை தொடர்ந்து அதோட கண்டினியூஷனாக ஃபாலோ பண்ணி சவுண்டு வெளிப்படுது அதுலேருந்து. அப்போ இப்போ வந்து ஒளி, ஓசை அப்படின்றது வெளிப்பட்டுருச்சு. லைட் அண்டு சவுண்டு வெளிப்பட்டுருச்சு. இந்த லைட்டு, சவுண்டு, இந்த ஹைட்ரஜன், ஹீலியம், அப்புறம் அந்த லைட்டு, சவுண்டு, அந்த லைட்டு வெளிப்பட்டோன்னே எல்லா கலர்ஸுமே வெளிப்பட்டுருச்சு ஒட்டு மொத்தமாக. சரிங்களா? ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலர், ஒரு கலர்லேருந்து எல்லாமே ஒவ்வொரு விதமான ஆட்டம்ஸ் தான். ஒவ்வொரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் சேர்ந்து ஒவ்வொரு கலராக ஃபஸ்ட்டு வெளிப்படுது. அந்த ஒவ்வொரு கலர் வெளிப்படும் போது அதுலேருந்து ஒரு சவுண்டு, ஒவ்வொரு கலர்லேருந்து ஒரு சவுண்டு. சரிங்களா? அந்த சவுண்டாக வெளிப்பட்டனால ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கலர் போய் ஸ்பேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஹீலியம் சென்டர், அந்த ஹீலியம் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல, அந்த அருட்பெருஞ்சோதி நிலைக்கு திருப்பி வரும்போது ஒரு சவுண்டாக கேட்குது. சரிங்களா? யாருக்கு கேட்குது? நமக்கு இல்லை, நம்மளாம் இன்னும் வரவே இல்லை. இறைவன் இறைவிக்கு கேட்குதுன்னு வச்சுக்கலாமா? சரி, ஒரு பேச்சுக்கு நம்ம அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல தான் நாதம், அதனால தான் இறைவனை வந்து நாதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓசை, நாதம் அப்படின்றதெல்லாம் உருவாச்சு. சரிங்களா? 7 ஸ்வரங்கள் அதெல்லாம் வந்து இங்கே தான் உருவாகுது. 7 விதமான கலர்ஸ் உருவாகுது. ஃபஸ்ட்டு அடிப்படை அந்த ஹீலியம்லேருந்து வெளிச்சம் ஏற்பட்டோடனே அடிப்படையான அந்த 7 விதமான கலர்ஸ் உருவாகுது. ஒவ்வொரு விதமான கலருக்கும் ஒவ்வொரு விதமான சவுண்டு உருவாகுது. ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமான ஆட்டம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹைட்ரஜன், ஹீலியம்லேருந்து வெளிப்பட்ட ஆட்டம் என்னது? இந்த கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆட்டம். சரிங்களா? 7 விதமான ஆட்டம், 7 விதமான கலர். ஒவ்வொரு கலரும் போய் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு திருப்பி வரும்போது ஒவ்வொரு விதமான சவுண்டை உருவாக்குது. அதுதான் ச, ரி, க, ம, ப, த, நீ. சரிங்களா? அதான் 7 ஸ்வரங்கள். இந்த ச, ரி, க, ம, ப, த, நீக்கு அடிப்படை நாதம் ஒன்று இருக்கும் தெரியுமா? 7 கலரும் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் இருந்திருக்கும் தானே, ஏதாவது ஒரு பேசிக் கலர் இருந்திருக்கும். கரெக்டா? அந்த பேசிக் கலர்ல இருந்து தான் அந்த 7 கலர் வந்திருக்கும். ஒரே ஒரு பேசிக் கலர் இருந்திருக்கும் கண்டிப்பா. அந்த பேசிக் கலருக்கு அது என்ன கலர்னு தெரியாது, எனக்கே தெரியாது. சீரியஸா தெரியாதுன்னு சொல்ல விரும்புகிறேன் நான். சரிங்களா? புக்கில் படித்தேன் அதனால நான் இந்த கலர் அப்படின்னு, அது வந்து ஒயிட்டுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. வேணாம், நான் அதை சொல்ல விரும்பலை. ஏன்னா அது உண்மையா பொய்யான்னு நான் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப அது வந்து நம்மளுடைய இந்த உலகத்துடைய மாயையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லி இறைவன் சொல்லிட்டாங்க.
அப்போ நான் பார்த்த பொய்யான விஷயத்தை எதுக்கு சொல்லணும், புக்கில் போட்டிருக்குன்றதுக்காக, அதனால சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ பேசிக் கலர் ஏதோ ஒன்று இருக்குது சரிங்களா, அந்த 7 கலருக்கு ஏதோ ஒரு பேசிக் கலர் இருக்குது, அதுலேருந்து தான் அது வந்து வெளிப்பட்டிருக்கு. அந்த பேசிக் கலர் உருவாகும் போது கலர் ஆஃப் லைட்டு உருவாகும் போது ஒரு நாதம் ஏற்பட்டிருக்கும் தெரியுமா, அந்த கலர் உருவாகும் போது ஒரு சவுண்டு ஏற்பட்டிருக்கும். அதாவது 2 ஹைட்ரஜனும் சேர்த்து இணையும் போது ஒரு சவுண்டு ஏற்பட்டிருக்கும். அந்த பேசிக் சவுண்டு தான் ஓம் சரிங்களா. ஓம் எனும் ஓம்காரம், அந்த ஓம் எனும் ஓம்காரத்துடைய நாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி தான், நாதத்தை அடிப்படையாக வச்சு தான் மற்ற 7 கலர்ஸும் உருவாச்சு. அந்த அந்த ஓம்ன்ற நாதத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த சரி கம பத நீ ஒவ்வொன்றும் போய் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வந்து கேட்குற சவுண்டு அது சரிங்களா. இது உங்களுக்கு புது விஷயமா இருக்கும் சரிங்களா. நாதம் ஓசை வெளிப்பட்டுச்சுன்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது சரி கம பத நீயா நம்ம இங்கே கேட்டுக்கிட்டு இருக்க சவுண்டு தான் அங்கேயும் இருந்துச்சா, எஸ் அங்கே இருக்கிறது தானே இங்கேயும் நம்ம கேட்கும், அதுதான் சரி. அதனுடைய அடிப்படை நாதம் எது, ஓம். ஓம் ஓம் அப்படி சொல்லி தான் அது 2 ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் இணையும் போது வெடிச்சோடனே ஓம்ன்ற சவுண்டு தான் பிளாஸ்டாக வெடிக்குது. அந்த ஓம்ல இருந்து தான் அந்த 7 சவுண்டு வெளிப்பட்டுச்சு சரிங்களா. சவுண்ட் அப்படியே கேட்கும், சனே கேட்கும், அடுத்து ரீ, அடுத்து க அப்படியே கேட்கும் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த சவுண்டு வரைக்கும் பார்த்துட்டோம். லைட்டு சவுண்டு வந்துருச்சு. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ 7 கலர் வந்துருச்சு, 7 விதமான ஆட்டம்ஸ் சொல்லியாச்சு. இப்போ இந்த பேசிக் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்று கூட கன்வெர்ட் ஆகி பஞ்சபூதங்கள் உருவாகுது. அங்கங்கே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயம்னா நம்ம இங்கே பார்த்த ஆகாயம் இல்லை, விண்ணு கிடையாது. ஆகாயம்னா ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு ஆகாயம் இருக்கும்ல, ஒவ்வொரு சூரியனுக்கும் ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் ஒரு ஆகாயம், அந்த இதெல்லாம் உருவாகுது. எல்லாம் தனித்தனியாக உருவாகி முடிச்சிருச்சுப்பா. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, இப்போ இவங்கெல்லாம் வெளிவந்தாங்கல்ல, இந்த 7 விதமான கலர்ஸ் வெளிவந்தாங்க. இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கேலக்டிக்ஸ், இப்போ தான் கேலக்சின்றது உருவாக போகுது சரிங்களா. எல்லாம் ஆட்டம்ஸ்லாம் ஒன்று கூடி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு சென்டர் வைக்கிறாங்க சரிங்களா. இந்த 7 கலருக்கும் 7 சென்ட்ரு, அதுதான் வந்து 7 விதமான கேலக்சி ஓகேங்களா. 7 விதமான அண்ட பேரண்டங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா. முதல்ல 7 தான், அதுக்கப்புறம் 7 உலகம்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அதுக்கப்புறம் வாரேன் பொறுங்க. முதல்ல 7 விதமான அண்டங்கள் தான் பேசிக், எல்லாமே 7. அதனால தான் நம்ம சாஸ்திரத்தில் எப்பயோ சொல்லி வச்சுட்டாங்க, எல்லாமே 7 விதமாக இருக்கிறது அப்படின்னு. 7 மழை, 7 மலை, 7 கடல், எல்லாமே உண்மை, இதெல்லாம் வந்து பொய் கிடையாது சரிங்களா. இப்போ அந்த 7 கலர்ஸ் பிரிஞ்சோடனே 7 விதமான சவுண்டு வந்துச்சு. அதுலேருந்து அந்த சவுண்டு தான் அந்த கேலக்டிக் சென்டரோடைய பேசிக், அந்த சவுண்டை தான் நாதமாக வச்சு அந்த கேலக்டிக் சென்டரை இப்போ அந்தந்த கேலக்சிக்கு ஒரு சூரியன் போய் சுத்த போகிறாங்க சரிங்களா. இப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கேலக்டிக் சென்ட்ரு உருவாக்குனாங்க. இந்த ஒவ்வொரு கலரில் இருக்க ஆட்டம்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு விதமான கேலக்சியை உருவாக்கிட்டாங்க சரிங்களா. இப்போ 7 விதமான சிட்டி யூனிவர்ஸ்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமா. இப்போ ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க, 7 விதமான சிட்டி வந்துருக்கு இப்போ யூனிவர்ஸில். ஒரு கேலக்டிக் சென்டர், ஒரு கேலக்சியை இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு பேச்சுக்கு. இப்போ ரெட்டு கலர் ஆஃப் கேலக்ஸி எடுத்துக்கிறோம். அப்போ ரெட் கலரை பேசிக்காக சென்டராக வச்சு அதை வந்து ஒரு சூரியன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கேலக்டிக் சென்டர்லேருந்து அந்த ரெட்டு கலர் ஒரு பெரிய பந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து அந்த கேலக்சியுடைய சென்டர். அது ஒரு சூரியன் வச்சுக்கோங்க. புரியுதா நான் சொல்கிறது என்னென்னு? ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கிற, நம்ம இப்போ வானத்தில் பார்க்குற சூரியன் மாதிரி அவர் ஒரு பெரிய சூரியன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதைத்தான் வந்து நெபுலா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஸ்டார்ல இருந்து தான் சூரியன், ஒவ்வொரு கேலக்சிக்கும் எத்தனை சூரியன் இருக்கணும்னு சொல்லி உருவாகுமா. சூரியன் தான் நம்ம பேசிக்னு நினச்சிருக்கோம், சூரியனுக்கு ஒரு பேசிக் இருக்குது. சூரியன் எதை சுற்றி வருது அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கோல, கேலக்டிக் சென்டரை. இப்போ நம்ம மில்கிவே கேலக்சி இருக்கிற மில்கிவே கேலக்சியோட சென்டரை சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சென்ட்ரு என்னது யாராவது பார்த்துருக்கோமா? யாருமே பார்த்ததில்ல.
அந்த 7 கலரோட பேசிக்ல இருக்கிற ஒவ்வொரு கலரோடைய இப்போ ரெட்டு ஸ்டார்னு எடுத்துக்கிறோன்னா சாரி இப்போ ரெட் கலர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோன்னா அது வந்து ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெட் கலர்ல இருந்து இப்போ அங்கேருந்து ஒரு பெருவெடிப்பு ஏற்பட போகுது. இப்போ கேலக்டிக் சென்டர் வந்து எல்லாத்துலேயும் உருவாகிடுச்சு. அதுவும் ஒரு சூரியன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ரெட் கலர் எடுத்துக்கிறோம். பெரிய சூரியன் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. அதுலேருந்து இப்போ பெருவெடிப்பு ஏற்பட்டு அதில் அணுச்சிதைவுகள் ஏற்படுது. சரிங்களா? அது மூலியமாக அந்த அந்த ஆனால் அந்த சூரியன் அப்படியே தான் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் ஆட்டம்ஸ் தான் வெடித்து சிதறி இருக்கு. அதனுடைய மூலக்கூறு ஆகிய அந்த பெரிய சூரியன் அப்படியே தான் இருக்குது. ரெட் கலர் இப்போ ரெட் கலருக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அதை சுற்றி இதெல்லாம் எதை பொறுத்து இயங்குது? லைட் அண்ட் சவுண்டை பொறுத்து இயங்குது. அதை மறந்துடவே கூடாது. ஓகேங்களா? இப்போ எல்லாத்துக்கூடிய அடிநாதம் என்னது? ஓம்னு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு பேசிக், அந்த ஓம்க்கு ஒரு பேசிக் கலர் இருக்கும். அது என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதை எல்லாரும் உங்களுடைய கற்பனையில் விட்டுறேன். நீங்கள் போய் தேடி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. சரி, தெரியாதது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ரெட்டு சூரியனை நம்ம வந்து ரெட்டு கேலக்டிக் சென்டர்னு சொல்லணும், சூரியன் சொல்லக்கூடாது. இப்போ அதுலேருந்து தான் பல சூரியன்கள், இப்போ அந்த கேலக்சியை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பல சூரியன்கள் அதுலேருந்து உருவாயிருச்சுப்பா. அந்த ஒவ்வொரு சூரியனுக்கும் இப்போ ஒரு கேலக்சி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் கோடானு கோடி கணக்கான சூரியன் இருக்கும். ஒரு கேலக்டிக் சென்டரை கோடானு கோடி கணக்கான சூரியன் சுற்றி வருது. ஒரு சூரியன் தான் சுற்றி வருதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? கோடானு கோடி கணக்கான சூரியன் அந்த கேலக்டிக் சென்டர்லேருந்து உருவாயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு சூரியனும் தனித்தனியாக வெடிக்குது. ஒவ்வொரு கோடானு கோடி கணக்கான சூரியன் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு சூரியனும் தனித்தனி. இப்போ வெறும் ரெட் கலரை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதிலே இப்படி பிரமிக்க முடியாத அளவுக்குரிய பிரம்மாண்டம் இருக்குது. அப்போ இறைவன் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். சரிங்களா? அதை வந்து நான் இவ்வளோ படிச்சுட்டேன், எனக்கு போதும் இறைவனை தெரிஞ்சுட்டேன், நான் இவ்வளோ விஷயம் படிச்சுட்டேன், எனக்கு போதும் இறைவனை தெரிஞ்சுட்டேன் சொல்ல முடியுமா? பார்த்துக்கோங்க. அப்போ அந்த சூரியன் வந்து வெடிச்சிச்சுன்னு சொன்னேன்ல, கேலக்டிக் சென்டர் அப்படியே தான் இருக்குது. இப்போ அந்த சூரியன் வெடிக்குது. அந்த சூரியன்லேருந்து தான் இப்போ வந்து பிளானட்ஸ்லாம் வருது. சின்ன சின்ன சூரியனில் அந்த சூரியன் வெடித்தோடனே சூரியனே ஃபுல்லாக போயிடாது. அந்த சூரியன் அப்படியே தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அணுக்கள்லாம் சிதைவடைஞ்சு அங்கங்கே போய் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு பேர் தான் சூரிய குடும்பம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு சூரியனுக்கும் ஒரு சூரிய குடும்பம் இருக்குது. அந்த சூரியன் தான் அந்த குடும்பத்தை உருவாக்குது. அப்பான்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த சூரியன் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தில் படிச்சிருக்கோம்ல, புதன், வெள்ளி, புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரானஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இப்போ ப்ளூட்டோ வந்து நம்ம சூரிய குடும்பத்தை சேர்ந்தது இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க. சரி, அதையும் விட்டுருங்க. 8 கோள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு சூரியனுக்கும் அந்த இப்போ ரெட் ஸ்டார்லேருந்து வெளிவந்த ஒவ்வொரு சூரியனுக்கும் இது மாதிரி ஒவ்வொரு பல குரூப் ஆஃப் பிளானட்ஸ் கொண்ட சூரிய குடும்பம் வந்து இப்போ இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பாடா சாமின்னு நினைப்பீங்க. இப்போ அது மாதிரி ரெட்லேருந்து அடுத்த கலருக்கு வர்றோம். இப்போ ஆரஞ்சு, அடுத்து எல்லோ, அடுத்து என்னது இந்த ஒயிட்டு, பிளாக்கு இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக போய்கிட்டு இருந்தோம்னா எல்லோலேருந்து இவங்க வருவாங்க. அது யார்? பச்சை, இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. பச்சையிலேருந்து நீலம், இந்த கருநீலம், அந்த கருநீலம் கிட்ட தான் அந்த பிளாக்கு அதெல்லாம் வரும். கருநீலம் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பிளாக்கு ஒயிட்டோட முடிப்பாங்க. சரிங்களா? ஒயிட் அங்கே முடியாது. இந்த இடத்துல ஒயிட் வந்து இடையில நடுவில் வரும்னு நினைக்கிறேன். எல்லா கலருக்கும் நடுவில் சென்டராக ஒயிட் வரும். அதுக்கு இங்கிட்டு வந்து ரெட் கலருடைய இதெல்லாம் இருக்கும். ரெட்லேருந்து எல்லோ வரைக்கும் இருக்கும். இங்கிட்டு வந்து இந்த க்ரீன் கலருக்குடைய சென்டர்லாம் இருக்கும். அந்த க்ரீனு, ப்ளூ அதெல்லாம் இந்த சைடு இருக்கும். அதுக்குரிய காம்பினேஷன்ஸ்லாம் இந்த சைடு இருக்கும். இந்த சைடு வந்து ரெட் கலர்ஸுடைய காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும். நடுவில் வந்து ஒயிட் இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. ப்ளூவோடைய எண்டு தான் வந்து இது பிளாக்கு, அதோட முடியுது. சரிங்களா? அப்போ ஒயிட்லேருந்து பிளாக் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ப்ளூவோடைய எண்டில் தான் அந்த ஒய்லெட்டு, டார்க் ஒய்லெட்டு தான் நம்ம வந்து பிளாக்காக கன்வெர்ட் ஆகி கடைசியாக எண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மாதிரியெல்லாம் கலர்ஸு வந்து சொல்லிட்டேன். இது மாதிரி அடுத்த கலருக்கு
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆரஞ்சு கலர் ஸ்டார் எடுக்கிறோம். அதுக்கு இதே மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டார்லேருந்து ஒரு கேலக்டிக்ஸ், அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டார்லாம் சேர்ந்து ஒரு கேலக்டிக் சென்டராக ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அதுலேருந்து சூரியன்கள் வெடிக்குது, இப்படி போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி நீல கலர், அது மாதிரி க்ரீன் கலர், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல வானத்தில் வந்து சொல்கிறாங்களே ஒயிட் டுவாஃப் அப்படின்னு ஒரு ஸ்டார் சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளை கலர்லேயே இருக்குமா அந்த ஸ்டார். சூரியனே வெள்ளை கலரில் ஒளிரும் தன்மை கொண்டது. அதுலேயும் சில பிளானட்ஸ் இருக்குது, சுற்றி வருது, இதெல்லாம் பார்த்தோம் அப்படிலாம் இப்போ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கலரையும் பேஸ்மெண்ட்டாக கொண்டு கேலக்டிக் சென்டர் வந்து கேலக்டிக் ஸ்டார் வந்து இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஒவ்வொன்றுக்கும் பிளானட்ஸ் வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு இப்போ யூனிவர்ஸ் ஃபுல்லாக உருவாகி முடிச்சிட்டாங்க. எதுலேருந்து 7 பேசிக்லேருந்து தான் உருவாகியிருக்காங்க. சரிங்களா? இப்போ உருவாகி முடிச்சிட்டாங்கப்பா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இறை வந்து பார்க்குறாங்க, பார்த்து ரசித்து பிரமிச்சு போகிறாங்க. ஆத்தடி நம்மகிட்ட இருந்து இவ்வளோ பெரிய படைப்புகளா, அட்டி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு 2 பேரும் கடற்கரையிலேருந்து வேடிக்கை, நம்ம படைச்ச பிரபஞ்சம் இப்படி தான் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் உலகம். நமக்கு இது உலகம்னு சொல்கிறோம், அவங்களுக்கு மொத்தமாக சேர்ந்தது அவங்களுடைய உலகம். சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம படைச்ச உலகம் வாவ் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறைவி ரொமான்டிக் டாக்ஸ் பண்ணிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு கவனிக்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. சரிங்களா? என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி வெறும் இந்த மாதிரி பிளானட்ஸு, ஸ்டார்ஸு, இதை மட்டுமே பிளானட்ஸு ஸ்டாரை சுற்றி வருது. அப்புறம் அதில் வந்து சந்திரன், ஒவ்வொரு பிளானட்டுக்கும் சந்திரன், துணைக்கோள்கள் வருது, இதெல்லாம் சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டுமே கோடானு கோடி யுகங்கள் போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? நம சிவாய நம சிவாய நம சிவாய.